வணக்கம். மன்னார் மறைமாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெபனேசன் அனஸ்டன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இயேசுவை கொடுப்பது என்பது அன்பை கொடுப்பதாகும் என திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலி பக்திபூர்வமாக நடைபெற்றது. மன்னார் தள்ளாடி புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலியானது சிறப்பாக நடைபெற்றது. சிறுதோப்பு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட செய்திகள். மன்னார் மாவட்ட மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் உடனடியாக நிறுத்துமாறு கவனஈர்ப்பு போராட்டத்தின் முடிவில் ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிக்கப்பட்டது. ஏனைய மறைமாவட்ட செய்திகள். கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 191வது திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வன விரிவான செய்திகள். இயேசுவை கொடுப்பது என்பது அன்பை கொடுப்பதாகும் என திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். அன்போடு அனைத்தையும் ஆற்றவும், ஏழைகள் பக்கம் இருக்கவும், போர், வன்முறை மற்றும் அநீதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கவும் திருப்பிட பிரதிநிதிகளுக்கு ஊக்கமளித்து திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். திருப்பிட பணியாளர்களுக்கான ஜூபிலி கொண்டாட்டம் ஜூன் 9ஆம் திகதி திங்களன்று இடம்பெற்றதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையன்று பல்வேறு நாடுகளிலும் பன்னாட்டு நிறுவனங்களிலும் திருப்பிட பிரதிநிதிகளுக்காக செயல்படும் அதிகாரிகளை சந்தித்து அவர்களுக்கு உரையொன்று வழங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. வேறு எந்த நாட்டிற்கும் இல்லாத அளவுக்கு பரந்த அளவில் பிரதிநிதிகளை கொண்டிருக்கும் திருப்பிடம் பல்வேறு நாடுகளிலும் பன்னாட்டு அமைப்புகளிடமும் தன் பிரதிநிதித்துவம் வழியாக மனிதகுல சகோதரத்துவ உணர்வுகளுக்கும் மக்களிடையே அமைதிக்கும் உழைத்து வருகின்றது என்றார் திருத்தந்தை. திருத்தூதர் பணி நூலின் 3ஆம் பிரிவின் துவக்கத்தில் எடுத்துரைக்கப்படும் கால ஊனமுற்றவரை புனிதர்களான பேதுரும் ஜோவானும் உற்று நோக்கி அவருக்கு குணமளித்த நிகழ்வை குறித்து திருப்பிட பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்த திருத்தந்தை, நம்பிக்கையற்றிருந்த மனிதரை உற்று நோக்கி குணமளித்த திருத்தூதர்களின் செயல் நம்மையும் கடினமான பகுதிகளில் உறவை கட்டியெழுப்பவும் பாலங்களை அமைக்கவும் அழைப்பு விடுகின்றது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலி பக்திபூர்வமாக நடைபெற்றது. வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலியானது நேற்று காலை 7 மணியளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிராச மாண்டகை அவர்கள் பேண்ட் வாத்தியம் இசைக்கு பாரம்பரிய நடனம் மூலம் வரவேற்கப்பட்டு இத்திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. இத்திருவிழா திருப்பலியில் மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பி. கிறிஸ்தினேசரட்னம் அடிகளார், மன்னார் மறைமாவட்ட நிதியாளர் அருட்பணி சுரேந்திரன் ரவல் அடிகளார், வவுனியா மறைக்கோட்ட முதல்வர் அருட்பணி டெஸ்மன் ஆஞ்சலோ அடிகளார் மற்றும் ஏனைய குருக்கள் இணைந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இத்திருவிழா திருப்பலி வவுனியா ரம்பைக்குளம் பங்கின் பங்கு தந்தை அருட்பணி அந்தோணிதாஸ் டலிமா அடிகளார், உதவி பங்கு தந்தை அருட்பணி பியோதர்ஷன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. திருவிழா திருப்பலி நிறைவில் புனித அந்தோணியாரின் திருச்சிறுப பவனியும் ஆசிரும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. திருவிழா திருப்பலியை கொண்டாடிய இறை மக்களுக்கு மன்னார் மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பான திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தள்ளாடி புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலியானது சிறப்பாக நடைபெற்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்னார் தள்ளாடி புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலியானது நேற்று காலை 6:30 மணியளவில் மன்னார் மறைக்கோட்ட முதல்வரும் புனித செபஸ்தியார் பேராலய பங்கு தந்தையுமான அருட்பணி கிறிஸ்து நாயகம் அடிகளாரின் தலைமையில் இடம்பெற்றது. இத்திருவிழா திருப்பலியில் தள்ளாடி புனித அந்தோணியார் ஆலய பங்கு தந்தை அருட்பணி வசந்தகுமார் அடிகளார், அருட்பணி டிசாந்தன் அடிகளார், அருட்பணி பிரியதர்சன் அடிகளார் மற்றும் அருட்சகோதரிகள் ஆகியோரும் இணைந்து சிறப்பித்தனர். திருப்பலி நிறைவில் புனித அந்தோணியாரின் ஆர்ப்பரிப்பும் திருச்சிறுப ஆசிரும் இடம்பெற்றது. குறித்த தள்ளாடி புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலியில் ஆயிரக்கணக்கான இறை மக்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரின் ஆசிரை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலியானது செட்டிக்குளம், சுவாமி தோட்டம், பிடாரிக்குளம், துவரங்கேணி, உவரி, பள்ளங்கோட்டை, பொன்தீவு கண்டல், கருக்காங்குளம், தரவன்கோட்டை, தட்சணா மருதமடு, கொக்குப்படையான், கனகராயன் குளம், சிறுகண்டல், நெடுங்கண்டல், மன்னார் டிப்போ, பெரிய தம்பனை, பள்ளிமுனை, அந்தோணியார்புரம், கூமாங்குளம், பண்டியன்காடு, கல்மடு, குருக்கள் புளியங்குளம், திருப்புரி ஆகிய ஆலயங்களிலும் புனித அந்தோணியாரின் திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. திருவிழா திருப்பலியினை கொண்டாடிய இறை மக்களுக்கு மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பான வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்து நிற்கின்றோம். சிறுதோப்பு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. சிறுதோப்பு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா திருப்பலியானது நேற்று காலை 7 மணியளவில் தாழ்வாடு பங்கு தந்தை அருட்பணி ரெஜினோல்ட் அடிகளாரின் தலைமையில் அருட்பணி டெஸ்மண்ட் கிளாஸ் அடிகளார், அருட்பணி டெனி கலிஸ்டஸ் அடிகளார், அருட்பணி லோரன்ஸ் லியோன் அடிகளார், அருட்பணி டெரன்ஸ் கிளாஸ் அடிகளார், அருட்பணி சிம்சோன் குரூஸ் அடிகளார் இணைந்து பங்கு தந்தை அருட்பணி மரியதாஸ் லியோன் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் சிறப்பாக இடம்பெற்றது. சிறுதோப்பு பங்கை சேர்ந்த அருட்சகோதரி மரியதாஸ் டிவானா மற்றும் நூற்றுக்கணக்கான இறை மக்கள் கலந்து கொண்டனர். இத்திருவிழா திருப்பலி நிறைவில் புனித அந்தோணியாரின் ஆர்ப்பரிப்பும் திருச்சிறுப ஆசீர்வாதமும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. திருவிழாவினை கொண்டாடிய இறை மக்களுக்கு மன்னார் மறை மாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பான வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்து நிற்கின்றோம். மன்னார் மாவட்ட மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் இடைநிறுத்துங்கள். போராட்டத்தின் முடிவில் ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிப்பு. இலங்கைக்கும் எமது மாவட்டத்திற்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பல சட்டவிரோத அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் உடன் நிறுத்தி மக்களுடன் நல்ல முறையில் கலந்துரையாடி பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் திட்டங்களை கைவிட்டு மக்களுக்கு நலன்களை கொண்டு வரும் பாதிக்காத திட்டங்கள் நல்ல முறையில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என மன்னாரில் கடந்த 11/6/2025 புதன்கிழமை நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் கடந்த புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாரின் தலைமையில் ஆரம்பமான குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவில் அமைப்புகள், பிரதிநிதிகள், சர்வமத தலைவர்கள், வர்த்தகர்கள், அரசியல்வாதிகள் உள்ளடங்கலாக 1000க்கும் அதிகமான மக்கள் பங்கு கொண்டனர். குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது
புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாகி பிரதான வீதியினூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது. பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஒன்று கூடி பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் மாவட்டத்தில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வை உடனடியாக நிறுத்த குறித்த போராட்டமானது நடைபெற்றது. குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களும் கலந்து கொண்டார். குறித்த காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேரணி முடிவில் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட மகஜர் வாசிக்கப்பட்டு மன்னார் மறை மாவட்ட ஆயர் மற்றும் சர்வமத தலைவர்கள் இணைந்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கனகேஸ்வரன் அவர்களிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. மகஜரை பெற்றுக்கொண்ட அரசாங்க அதிபர் மன்னார் மாவட்ட மக்கள் நீண்ட காலமாக காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுத்து வருவது குறித்து நான் அறிவேன். மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் சர்வமத தலைவர்கள் ஊடாக ஜனாதிபதிக்கு வழங்கும் வகையில் என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. நான் உடனடியாக ஜனாதிபதிக்கு இதை அனுப்பி வைப்பேன் என குறித்த போராட்டத்தின் முடிவில் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 191வது திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 191வது திருவிழா திருப்பலி 13/6/2026 வெள்ளிக்கிழமை காலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் ஆயர் பேரூர்கலாநிதி அன்றன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் ஆண்டகையின் தலைமையில் திருவிழா திருப்பலி கூட்டு திருப்பலியாக பல குருக்களின் கூட்டிணைவில் தமிழ் மொழியில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் காலை 10 மணிக்கு சிங்கள மொழியில் கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் துணை ஆயர் மேதகு மெக்ஸ்வெல் சில்வா ஆண்டகை தலைமையிலும் பிற்பகல் 12 மணிக்கு லிங்கன் மறை மாவட்ட ஆயர் ஜேம்ஸ் கான்லி ஆண்டகையின் தலைமையில் ஆங்கில மொழியிலும் நடைபெற்று புனித அந்தோணியாரின் திருச்சிறுப ஆசீர்வாதம் இடம்பெற்றது. தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு புனித அந்தோணியாரின் திருச்சிறுபம் கொண்ட திருச்சிறுப பவனி திருத்தலத்தில் இருந்து ஆரம்பமாகி மிகவும் பக்தி உணர்வுடன் சிறப்பாக நடைபெற்றது. கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 191வது திருவிழா திருப்பலியில் குருக்கள், இருபால் துறவிகள் மற்றும் பல்லாயிரம் கணக்கான இறை மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்து வரும் செய்திகள் புதன் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.